வணக்கம் நேயர்களே, திசைகள் 4 சேனல் மூலமாக மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். +2 படித்த மாணவர்களுக்கும் டிகிரி பண்ணிகிட்டு இருக்க மாணவர்களுக்கும் என்ன மாதிரி கோர்சஸ் இருக்குது, சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, எங்கெல்லாம் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி சார்பாக அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் எவ்ரி இயர் நடத்துகிறாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான கவுன்சிலிங் ஷெடியூல் பற்றி இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம், மேற்கொண்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 12th ஜூலை கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 2 டைப் ஆஃப் கேட்டகரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒன்று ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேண்டிடேட்ஸ், இன்னொன்று ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் 5 செஷனாக நடத்துகிறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா டைரக்ட் கவுன்சிலிங். ஸோ ஃபஸ்ட்டு செஷன் எமினன்ஸ் ஸ்போர்ட் பர்சன், அவங்களுக்கு 8:30 மணிக்கு செஷன் ஆரம்பிக்குது. மொத்தம் 20 பேர் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அடுத்த செஷன் 10 மணிக்கு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண எல்லாத்துக்குமே அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து 3வது செஷன் காலைல 11:45. அது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்களோட வாரிசுகள் அவங்களுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதில் 4 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்புறம் 12:45 மணிக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் சில்ட்ரன்ஸு, அவங்க அதில் 20 பேர் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அது செஷன் 4. செஷன் 5 பொறுத்த வரைக்கும் 2 மணிக்கு ஆரம்பிக்குது. அது ஒகேஷ்னல் குரூப்புக்கு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 90 மெம்பர்ஸ் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்க ஷெட்யூல் பண்ணியிருக்க கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ். ஸோ நம்ம திரும்ப சொல்கிறோம், இது டைரெக்டாக போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். ஜென்ரல் கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரல் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா 12/7/19 ஆரம்பிக்குது. அதாவது 12 ஜூலை ஆரம்பிக்குது. 15ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை அப்டேட் பண்ணலாம். உங்களுக்கான சீட் அலாட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 19 ஜூலை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் சீட் அலாட்மெண்ட் ஓகே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 23லேருந்து 25 ஜூலை வரைக்கும் நடக்குது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் சீட் அலாட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 29/7/19. அதுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் 1/8 ஆரம்பித்து 2/8 வரைக்கும் நடக்குது. அதாவது 1 ஆகஸ்ட்லேருந்து 2 ஆகஸ்ட் வரைக்கும். ஸோ ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது உங்கள் ஃபஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் விடுபட்ட சீட்ஸும், அதுக்கப்புறம் அதில் யாராவது எடுக்காமல் அந்த சீட்ஸ் திரும்ப உங்களுக்கு கவுன்சிலிங் வருது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த செகண்ட் ஸ்லைடிங் கவுன்சிலிங்கில் பொறுத்த வரைக்கும் அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் மூலமாக சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுலேயும் மீதமான சீட்ஸ் பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்லைடிங் ப்ராசஸ்க்கு வருது. ஸோ அது 5/8/19 சீட் அலாட்மெண்ட் தராங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் 8லேருந்து ஆரம்பித்து 9/8 வரைக்கும் நடக்குது. அதாவது 8 ஆகஸ்ட்லேருந்து 9/8 வரைக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ஆர்ஐ இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப் கோட்டா கவுன்சிலிங், அது பொறுத்த வரைக்கும் 6 ஆகஸ்ட் நடத்துகிறாங்க. இது டைரக்ட் கவுன்சிலிங். இன்கேஸ் இந்த ஃபஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் 2 ஸ்லைடிங் ப்ராசஸ் முடிஞ்சும் ஏதாவது சீட்ஸ் வேக்கன்சிஸ் இருந்தது அப்படின்னா செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது 13 ஆகஸ்ட்லேருந்து 14 ஆகஸ்ட் வரைக்கும் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 3rd ஸ்லைடிங் ப்ராசஸோட சீட் அலாட்மெண்ட் 16th ஆகஸ்ட்டும், அதுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 19th ஆகஸ்ட்டும் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. காலேஜ் ஓப்பனிங் டேட் 21st ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் அட்மிஷன் 31st ஆகஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி கவுன்சிலிங் ஷெடியூல் இருக்குது அப்படிங்கிறது இங்கே இந்த இன்ஃபர்மேஷன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஸ்லைடிங் ப்ராசஸ் பற்றி ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை பற்றின ஒரு கிளியரான வீடியோவும் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கிளியரான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வரக்கூடிய அப்டேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.